ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் வணக்கங்க. இன்றைக்கி ஆடி 18. நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிட்டுலாங்க. இப்போ வந்து நான் வீட்டில் சாமி கும்பிட்டாச்சு. இன்றைக்கி வந்து கடையில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுருக்கேன். வாங்க எப்படி விளக்கேற்றிருக்கேன் நெட்டு பார்ப்பா உங்கள் வீடியோ பார்ப்பேன். இன்றைக்கி வந்து எலுமிச்சம்பழம் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் கடையில் இருந்த மாம்பழம், ஒரு வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு தான் நம்ம சாமி கும்பிட்டோம். அதே மாதிரி மஞ்சள் கயிறு இதை வச்சு நம்ம சாமி கும்பிட்ருக்கோம். இது சாமி கும்பிட்டு நம்மளுக்கு வந்து வரவங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம். நல்லபடியாக விளக்கெலாம் ஏற்றியாச்சுங்க. அதே மாதிரி நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம சாமி கும்பிட்டுலாங்க. நம்மள்ட்ட இது வாங்கணும் அது வாங்கணும் இல்லை, சாமி நம்ம மனசார நம்ம என்ன வச்சு நம்ம சாமி கும்பிட்றோமோ அவங்க ஏற்றுக்குவாங்க. நான் வீட்டில் வந்து வெறும் கல்கண்டை மட்டும்தான் வச்சு சாமி கும்பிட்டேன். இப்போ கடையில் வந்து இந்த ஃப்ரூட்ஸ்லாம் இருந்ததுனால கடையில் வச்சு எடுத்து சாமி கும்பிட்டேங்க. ரொம்ப திருப்தியாக இருக்குது. அதே மாதிரி பூ கூட நம்ம வீட்டில் என்ன இருந்துச்சோ அதை மட்டும் தான் பறித்து நான் சாமிக்கு வச்சுருக்கேன். கடையிலையும் ஒன்று பூக்காரவங்க நான் வரல, அதனால் இருக்கிறத வச்சு நம்ம சாமி கும்பிட்டாச்சு. நமக்கு வந்து திருப்தியாக என்ன இருக்கோ அதை பற்றி நம்ம பண்ணிக்க வேண்டியதான். இதெல்லாம் வாங்கி தான் நம்ம சாமி கும்பிடணும் அப்படின்லாம் கிடையாது. உங்கள் மனசில் என்ன படுதோ அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க. அவங்களுக்கு என்ன தேவைன்னா நம்ம மனசார அவங்களுக்கு ஒரு விளக்கேற்றி சாமி கும்பிடணும், அவ்வளோதான். எனக்கு இந்த இதெல்லாம் கொண்டு வான்னு அவங்க சாமி கேட்குறதே கிடையாது. நம்ம திருப்திக்கு என்ன அதே மாதிரி நல்லபடியாக நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சா. இன்றைக்கி ஆடி 18. கண்டிப்பாக வந்து உங்களால் முடிஞ்சது ஏதாவது பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வாங்க. முடியலையா வீட்டிலையே மனசார உட்காந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்து நல்லபடியாக எந்தெந்த தெய்வத்துக்கு நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டீங்களோ அத்தனை தெய்வத்தையும் உட்காந்து மனசார வேண்டிக்கோங்க. இப்போ இந்த கோயிலுக்கு உங்களால் போகணுன்னு நினைக்கிறீங்க, போக முடியலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் இருக்கிற இடத்துலையே உட்காந்து அந்த தெய்வத்துக்கிட்ட போன மாதிரியே நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக போன அத்தனை பலனும் உங்களுக்கு கிடைக்கும். இது எனக்கு நடந்த உண்மை. கண்டிப்பாக அதை நல்லபடியாக வேண்டிக்கோங்க. மனசார நீங்கள் வந்து நல்லபடியாக உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உங்களால் முடிஞ்ச கண்டிப்பாக காக்கைக்கு வந்து இன்றைக்கி காலைல எடுத்து நீங்கள் என்ன சமைக்கிறீங்களோ எடுத்து அவங்களுக்கு வைங்க. முன்னோர்கள் வந்து இன்றைக்கி சாப்பிட்டு போவாங்க. நான் செய்கிறத வந்து உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்ங்க.